ஸோ இந்தியன் வீடியோவில் வந்து என்ன பைத்தன் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கலாம். அகெயின் இது வந்து எங்களோட லேர்னர் கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஆள் கேட்டு இருந்துச்சு, ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அகெயின். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து என்ன பைத்தன் ஃபங்க்ஷன் ரிலேட்டட் ஒரு சீரிஸும் இந்த ஃபாலோ அப்பாக வந்து ஒன்றிருக்கும் என்னோட வீடியோஸில் வந்து. ஸோ இன்றைக்கு ஃபங்க்ஷன் ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தோம். அகெயின் பைத்தன் ஃபங்க்ஷன் என்று சொல்ல வரது என்றுமே இல்லை, என்ன இது கொமனாக வந்து ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். கொமனாக வந்து இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரோல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீகனில் யூஸ் பண்ணப்படுற ஒரு கான்செப்ட். ஸோ பைத்தன் ஃபங்க்ஷன்ன்றது என்ன, ஒரு ஆக்ஷன் இல்லை என்ன ஒரு டாஸ்க் கொண்டு செய்கிறதுக்காக என்ன ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து என்ன நாங்கள் டிஃபைன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதைத்தான் என்ன உங்களுக்கு சிம்பிளாக வந்து சொல்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மேஜிக் பாக்ஸ் இருக்குது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் ஒரு இன்புட் ஒன்று கொடுக்குறீங்க, இந்த மேஜிக் பாக்ஸில் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று உள்ள நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அவுட்புட் ஒன்று உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் என்ன மேஜிக் பாக்ஸ் என்ன அவுட்புட் இன்புட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பைத்தன் ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க, இல்லாட்டி ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பைத்தன் ப்ரோக்ராமில் கேள்விப்படுறீங்கன்னா பேசிக்காக இதில் என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், மேக்கிங் டீ. அதை மேக்கிங் ஒரு டீ போடுற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வந்து எப்படி நான் ஃபங்க்ஷனோட வந்து ரிலேட் பண்ண போகிறேன்னு பாருங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் பேசிக், அது ஃபங்க்ஷன் வந்து கொமனாக எப்படி ஒர்க் பண்ணுதுண்டா, எப்படி ஒர்க் பண்ண சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன்டா, கொமனா வந்து தெரியும் என்ன ஃபங்க்ஷன்ன்றது வந்து கொமனா நாங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு டாஸ்க் கொண்டு செய்யறதுக்காண்டி தான் பைத்தனில் வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே நாங்கள் என்ன ஆக்ஷன் செய்ய போகிறோம், இங்கே வந்து ஒரு டீ வந்து போட போகிறோம். சரி, இப்போ டீ போடுறதா என்ன ஒரு ஆக்ஷன், மேக்கிங் டீன்றது வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு டாஸ்க். இப்போ அதுக்கு என்ன இன்புட் தேவை எங்களுக்கு, இன்புட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வாட்டர்னா நீர் தேவை, மற்ற டீ பவுடரில் இல்லை மில்க் பவுடர் தேவைப்படும், மற்ற சுகர் தேவை. இந்த மூணுமே நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு டீ ஒன்று போகிறோம். ஜஸ்ட் ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள். அப்போ இதுதான் எங்களோட இன்புட். இந்த இன்புட்டை நான் கொடுக்க போகிறோம். சரி, இன்புட்டை கொடுக்கும் ஜஸ்ட் இந்த 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 ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கொமனாக வந்து ஒரு என்ன ஒரு மெஷின் இல்லாட்டி என்ன ஒரு மெஷின் கொமனாக ஒரு மெஷின் ஈஸியான ஒரு மெஷின், அந்த மெஷின் ஒரு டாஸ்க் செய்ய போகிறோம், ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்ய போகிறோம். அப்போ இந்த இன்புட்டை வந்து இந்த மூணு டைம் வந்து இந்த மேஜிக் பாக்ஸில் இந்த மிஷினுக்குள்ள வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. கொடுக்க இந்த இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ராசஸ் இல்லாட்டி என்ன ஒரு ஒர்க் கொண்டு வந்து உள்ள நடக்க போகுது. சரி, இன்சைடில் அந்த ஒர்க் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து அவுட்புட்டாக வரப்போகுது. அப்போ அவுட்புட் கொண்டு வரப்போது என்ன அவுட்புட் வரப்போகுதுன்னா டீ. டீ தான் எங்கட அவுட்புட். உங்களுக்கு தெரியும் மேக்கிங் டீ அண்ட் டேக்கில் என்ன சார் ஃபன் ஃபேக்ட் என்ன, இப்போ அப்படி பார்த்தது என்ன ஓட்டா டீ போட இந்த சோறாக கொடுக்கும்போது கடைசி நாங்கள் என்ன ஒரு டீ ஒன்று போட டீ ஒன்று செய்ய போகிறோம். சரி, டீ ஒன்று போட போகிறோம். சரி, அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கண்டாக்ஸில் வந்து இதை பார்த்தோம்டா, இந்த ப்ரோசஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இன்சைட் பாக்ஸில் வந்து உண்மையாக என்ன நடக்குது, ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இந்த பாயில் பண்ணுறது என்ன, நான் வாட்டரை வந்து ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு என்ன அந்த ஹீட் வாட்டரில் வந்து என்ன நாங்கள் இந்த சுகர் தேயிலை மற்றது வந்து என்ன இந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணி என்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட அவுட்புட்டை வந்து என்ன அவுட்புட்னு சொல்லுவாங்க, எங்கள் டீ வந்து அவுட்புட்டாக வரப்போகுது. இதான் என்ன ஒரு பேசிக் ஐடியா இந்த ஃபங்க்ஷன் பைத்தன் ஃபங்க்ஷனில் வந்து. பைத்தன் ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து ஃபங்க்ஷன் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் பார்த்தோம்னா இதான் என்ன ஒரு பேசிக் ஐடியா என்ன சொல்லுவேன். கிட்டத்தட்ட என்ன இன்புட் ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ப்ரோசஸ் ஒன்று நடக்கும் இன்சைடில் வந்து. அதுதான் சும்மா ஒரு ஐடியா ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் மேஜிக் பாக்ஸ் ஒன்று போடுறோம். இந்த மேஜிக் பாக்ஸ் வந்து இன்சைடில் வந்து இந்த ப்ரோசஸ் இந்த பாயில் அண்ட் மிக்ஸ் நடக்கும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா என்ன டீ வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா ஒரு ஐடியான்னு வந்து ஓகே ஃபங்க்ஷன் சொல்லுவா அதை என்ன காமனாக யூஸ் பண்ண போகிறோம், ஒரு ஆக்ஷனில் ஒரு டாஸ்க் கொண்டு செய்ய போகிறோம். அதுக்காண்டி நாங்கள் உருவாக்கப்படுற என்ன நாங்கள் ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நாங்கள் உருவாக்க போகிற ஒரு கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். சரி, நாங்கள் ஃபர்தராக டிஸ்கஸ் இன்னொரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் வந்து ஏடிஎம் மிஷின். இப்போ ஏடிஎம் மிஷின் பார்க்கும்போது நீங்கள் வந்து இன்புட்டாக வந்து என்ன உங்களோட ஹார்ட் இருக்கும். நீங்கள் ஏடிஎம்ல கேஷ் எடுக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வழங்க இப்போ என்ன மாதிரி என்ன ப்ரோசஸ் சரி. அப்போ இன்புட்டாக வந்து உங்களோட ஹார்ட் ஒன்று தேவை, அதோட பின் நம்பர் வேணும். பட் அமௌண்ட் நீங்கள் கட்டாயம் ஏடிஎம் போது என்ன ஒரு அமௌண்ட் ஒன்று எடுக்கிறது. இப்போ அமௌண்ட் ஒன்று எடுக்கணும்னா கட்டாயம் ஹார்ட் மேட்ட பின் இந்த மூணையும் கொடுப்பீங்க இன்புட். இன்சைட்டில் வந்து எங்களோட மேஜிக் பாக்ஸ் அதில் ப்ரோசஸ் நடக்கும். அப்போ ப்ரோசஸ் ஒன்று இல்லை எங்களோட ஐடென்டிஃபை அந்த வேர்டியை பண்ணுவாங்க. ஆனால் என்ன அப்போ நாங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோமோ அதை வந்து டிடெக்ட் பண்ணி அதை எடுத்து ஈஸியில் எடுத்து எங்கள் அவுட்புட்டாக வந்து எங்களுக்கு கேஷ். அப்போ என்ன இந்த சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு இந்த இப்படி ஒரு சிம்பிள் டயக்னோ ஒரு இன்புட் அவுட்புட் இந்த மேஜிக் பாக்ஸ் ஒன்று என்ன டூ சம் இன்சைடில் வந்து என்ன ஒரு சில ஒர்க் ஒரு ப்ராசஸ் நடக்கும். சரி, அந்த ப்ராசஸ் தான் என்ன இந்த வெர்டிஃபை அண்ட் டிடெக்ஷன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாயில் அண்ட் மிக்ஸ் மேக்கிங் டி எக்ஸாம்பிள் வரும். ஸோ இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்ன இந்த மொபைல் சார்ஜர் இப்போ உங்களோட ஃபோன் சார்ஜர் இருக்குது தானே, இந்த சார்ஜரை வந்து என்ன கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மெஷினாக எடுத்தீங்க இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் இல்லாட்டி ஒரு மேஜிக் பாக்ஸாக எடுத்தீங்கன்னு என்ன உங்களோட இன்புட்டாக வந்து என்ன கொடுப்பீங்க, உங்களோட லோ பேட்டரி ஃபோன் லோ பேட்டரி நீங்கள் சார்ஜ் குறைஞ்சோன்னு உடனே ஐயோ சார்ஜ் போடணும்னு எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு டாஸ்க்காக எல்லாருக்குமே இருக்குது. சரியா இப்போ என்ன கூட இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்காக இப்போ இன்னும் கூட சார்ஜரை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோசஸ் என்ன நடக்கும் சார்ஜிங் அந்த மொபைல் சார்ஜரோட டாஸ்க் என்ன, அந்த ஆக்ஷன் என்ன, அவங்களோட ஃபோனை சார்ஜ் பண்ணி கொடுக்குறா. அப்போ அதுதான் அந்த மேஜிக் பாக்ஸ் வந்து அதுதான் காமனாக வந்து மேஜிக் பாக்ஸ் சொல்கிறோம். இன்சைடில் அந்த ப்ரோசஸ் சார்ஜிங் ப்ரோசஸ் வந்து இன்சைடில் உங்களோட ஃபோன் மொபைல் சார்ஜரோட இன்சைடில் வந்து சார்ஜிங் ப்ரோசஸ் அவுட் என்ன உங்களோட ஃபோன் வந்து என்ன ஃபுல் பேட்டரி ஃபோனாக பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் என்ன ஒரு இன்ட்ரோ ஐடியா. ஓகே, பைத்தன் ஃபங்க்ஷன் என்ன பைத்தன் நீங்கள் இந்த ஜாவா பைத்தனோ வட்டவர் ஜாவா ஸ்கிரிப்ட் C++ வட்டவர் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் ஒரு கன்சர்ன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பேசிக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். சரி, இப்போ அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனில் வந்து என்ன
மெயினாக வந்து ரெண்டு டைப் ஃபங்க்ஷன் இருக்குது சரி பைத்தனை பொறுத்தல பைத்தனா இல்லாட்டின்னு இங்கே எந்த ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் பைத்தனை தான் மெயினாக பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பில்டின் ஃபங்க்ஷன், சம்டைம் இந்த ஃப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சரி யூசர் டிஃபைன்ன்றது ஒன்று மேலே யூசர்ன்ட்டு நாங்கள் வந்து என்ன ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது. நாங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இப்போ நாங்கள் இப்போ கொமனாதிரி ஃபங்க்ஷன்ன்றது என்ன ஒரு ஆக்ஷன் இல்லை ஒரு டாஸ்க்கை செய்கிறதுக்காண்டி அப்போ நீங்கள் மொபைல் சார்ஜர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஓன் கஸ்டமைஸ்ட் ஃபங்க்ஷன் இப்போ அதை வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து நீங்களாக டிஃபைன் பண்ண போகுது. இல்லாட்டி நம்ம ஏடிஎம் மிஷினுக்கான ஒரு ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே மேக்கிங் டீ இந்த ப்ரோசஸை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வந்து நான் உங்களுக்கு தெரியும் மேக்கிங் டீன்றது என்ன ஒரு ப்ரோசஸ், ஏடிஎம் மிஷின் அது ஒரு ப்ரோசஸ் வந்து செய்யுது, மொபைல் சார்ஜர் அதுவும் ஒரு ப்ரோசஸ் ஒரு டாஸ்க்கு செய்யும். அதை மாதிரி நீங்கள் ஒரு டாஸ்க் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் டாஸ்க் ஒன்று செய்கிறதுக்காண்டி இல்லை ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்கிறதுக்காண்டி என்ன நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் என்ன யூசர் டிஃபைன். யூசர்ன்றது ஒன்று நீங்கள் தான் யூசர், இப்போ நான் தான் யூசர், நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பர்பஸுக்காக வந்து நான் டிஃபைன். இப்போ பில்டின் ஃபங்க்ஷன் கேட்டால் ஆல்ரெடி என்ன பைத்தனில் வந்து பில்டின் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆல்ரெடி வந்து என்ன ஃப்ரீ பில்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்டா இப்போ நான் ஒரு வேரியபிள் நேம் வந்து ஓடுறேன் சரியா, இப்போ என் நேமை கொடுக்கணும் சரி எஸ் ஓட்டு என் நேமை கொடுத்து ஓகே நான் சரியா இந்த நேமை வந்து நெஸ் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் பைத்தலில் வந்து என்ன உங்களுக்கு தெரியுது லென்த் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும் உங்களுக்கு தான் தெரியும் நம்புறேன் சரி. நெஸ் வேணா கொடுக்குறேன் அவுட்புட் அப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை என்ன அவுட்புட் வரப்போன்னு பார்த்தீங்கன்னா 10 அண்ட் வருது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த லென்த் அண்ட் ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனோட டாஸ்க் என்ன எங்கட நான் கொடுத்த இன்புட் என்ன இந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த இன்புட் அதாவது இன்புட் இப்போ நாங்கள் மேலே எங்களோட மேஜிக் பாக்ஸில் வந்தாங்க ஒரு இன்புட் ஒன்று கொடுக்கும். அந்த மேஜிக் பாக்ஸில் வந்து இன்புட் ஒன்று கொடுக்க ஒரு அவுட்புட் இருக்கும். அப்போ எங்களோட ஃபங்க்ஷன் எங்கே லென்த் இப்போ லென்த்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் அதான ஒரு மிஷின் அதான ஒரு அதான் அந்த அதாவது நீங்கள் ஒரு மேஜிக் பாக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு இன்புட்டாக வந்து எஸ்1 கொடுக்கும். எஸ்1ன்ற எந்த நேம் ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்குது. அப்போ இந்த லென்த்ன்ற ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகுதுன்னா கவுண்ட் பண்ண போது எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்றதை கவுண்ட் பண்ண போகுது. கவுண்ட் பண்ணி என்ன அவுட்புட் கொடுத்து 10 இதான் அந்த அவுட்புட் எங்களோட மேஜிக் பாக்ஸில் கொடுத்தா அவுட்புட். இன்புட் வந்து எஸ்1 இந்த ஸ்ட்ரிங் அப் லெட்டர்ஸை கொடுத்தா இந்த நேம் கொடுத்தா மேஜிக் பாக்ஸ் வந்து இந்த லென்த் அது என்ன ப்ரோசஸ் பண்ணுதுன்னா கவுண்ட் பண்ணுது சரி. அப்போ கவுண்ட் பண்ணது வந்து உங்களுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அப்போ இந்த லென்த் அண்ட் ஃபங்க்ஷன் ஒரு டாஸ்கில் ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்யுது. அப்போ அதான் என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறது. பட் இதை வந்து ஸ்பெசிஃபிக்காக பில்டின் ஃபங்க்ஷன் ஏனெண்டா வந்து ஆல்ரெடி என்ன பைத்தல் வந்து ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதை போய் நாங்கள் திருப்பி பிகினிங்கில் இருந்து நான் டெவலப் பண்ண போகிறது இல்லை. லென்த் அண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லென் அண்ட் ஒரு நேமில் வந்து என்ன அவங்கள ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி வச்சாங்க அதை நாங்கள் டிரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஃபங்க்ஷன் காமனாகவே யூஸ் பண்ணுறது பிரிண்ட் ஃபங்க்ஷன் சரி. நான் பிரிண்ட் எஸ்1 கொடுக்கும் சரி. பிரிண்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டு சரி பிரிண்ட் ஃபங்க்ஷன் இது ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் இதுக்கான எஸ்1 கொடுக்கணும். எஸ்1ன்றது இந்த நேம் இருக்குது. அப்போ உங்களுக்கு அவுட்புட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ பின்ன இது வந்து இந்த நேம் அதாவது எஸ்1 என்ற வேரியபிளில் இருக்கிற வேல்யூ வந்து என்ன பிரிண்ட் பண்ணுது. இல்லாட்டி இந்த எஸ்1 என்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை நாங்கள் வியூ பண்ணுறதுக்காண்டி என்ன அதாவது எஸ்1 என்ற வேரியபிள் இருக்கிற வேல்யூவை எங்களுக்கு வியூ பண்ணி கொடுக்குறேன் என்ன எங்களால் பார்க்கக்கூடிய இருக்குது அந்த ஒரு டாஸ்க்கை வந்து என்ன இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இது இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன ஒரு ப்ரீ பில்ட் ஃபங்க்ஷன் இல்லாட்டி என்ன பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அப்போ என்ன இதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டாஸ்க்கில் ஒரு ஆக்டிவிட்டியை செய்யுது. என்ன ஆக்டிவிட்டி நாங்கள் வேரியபிளில் கொடுத்த நேமை வந்து இல்லாட்டி ஒரு வேல்யூவை வந்து என்ன பிரிண்ட் பண்ணி காட்டுது. அதேமாதிரி லென்த் என்ன அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் அதுவும் ஒரு டாஸ்கில் ஒரு ஆக்டிவிட்டியே பண்ணுது. இப்போ அது என்ன டாஸ்கில் ஆக்டிவிட்டியே பண்ணுது அது அந்த ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற கேரக்டர்ஸோட கவுண்டை வந்து என்ன எங்களுக்கு அது ரிட்டர்ன் பண்ணி கொடுக்குது சரி. இப்போ இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இப்போ எங்களோட மெயின் டாஸ்க் எங்களோட மெயின் பர்பஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தான் எங்கள் எண்ட் ஆஃப் இந்த சீரிஸில் வந்து நான் கண்டினியூவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்போ யூசர் டிஃபைன்றது நீங்கள் வந்து உங்களோட ஓன் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது. இப்போ அது கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த டே அதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கன்செப்டாக இருக்குது சரி. அப்போ எப்படி இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுன்றதை நான் இப்போ ஃபஸ்ட்டாக பார்ப்போம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபங்க்ஷனோட டிஃபைன் பண்ணும்போது மெயினாக வந்து ரெண்டு டாஸ்க் இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மற்றது வந்து ஃபங்க்ஷன் கோலிங் சரி. அப்போ ரெண்டு டாபிக்ஸ் ரெண்டு மினிட்ஸ் சின்ன சப் டாபிக் தான். ஸோ அப்போ முதல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனாக பார்த்தோம். அப்போ நாங்கள் ஓகே இது மேலே ரெண்டு ஓகே ஃப்ரீ பில் ஃபங்க்ஷன் பார்த்தோம். அது என்ன ஆல்ரெடியே வந்து என்ன பைத்தனில் பில் பண்ணியிருக்கு. அப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை வந்து இப்போ டெவலப் பண்ண போகிறோம் இல்லை டிஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் ஒன்று இருக்குது சரி. கீவேர்ட் என்னென்ன ஸ்பெசிஃபிக் கீவேர்ட் ஒன்று இருக்குது டெஃபன் ஒன்றும் இல்லை டெஃபினிஷன் அதை நாங்கள் டிஃபைன் பண்ணுறோம். எங்கள்கிட்ட ஃப்ரீ யூசர் டிஃபைன் நாங்கள் யூசர் நாங்கள் ஆஸ் அ யூஸராக நான் ஒரு யூஸராக வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும். அது நான் ஃபங்க்ஷன் அண்ட் இந்த ஐடி இந்த இன்டர்பிரிட்டருக்கு நான் சொல்கிறதுக்காண்டி இது என்னோட ஓன் ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்காண்டி டிஇஎஃப் என்ற ஒரு கீவேர்ட் அதை டெஃப்னு சொல்கிறது இல்லை அதுக்கு ரொம்ப நான் டேவிடிஸின் ஷோட் நேமாக இருக்குன்னு நம்புறேன் நான். ஸோ அந்த முன்னுக்கு அந்த கீவேர்டை கொடுத்தாலே எவ்வளோ இது எங்களோட ஓன் ஃபங்க்ஷன்ன்றது என்ன இந்த ஐடி இல்லாட்டி இன்டர்பிரிட்டர் என்ன ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பைத்தன் வந்து ஓகே இது எங்களோட ஓன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அதை அண்டர்ஸ்டாண்ட். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃப்க்கு அடுத்தது வந்து எங்களோட ஃபங்க்ஷன் நேம். இப்போ நாங்கள் மேலே பார்த்து இந்த ஃபங்க்ஷன் நேம் ஒன்று மில்லி இந்த லென்த்ன்னு கொடுத்தோம். இப்போ லென்த்னா இந்த டேர்ம் லெவலாக அங்கே வேணும் அந்த கீவேர்ட் லெவலாக அங்கே வேணும். ஓகே இது லென்த் அது லென்த்தை கால்குலேட் பண்ணும்போது பிரிண்ட் என்ன இது பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ அதை மாதிரி நாங்கள் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கும் வந்து
ஒரு நேமை கொடுக்கணும் சரி. அப்போ இங்கே என்ன நேம் கொடுக்க போனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் சே வெல்கம் என்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை கொடுக்க போகிறோம் சரியா. சே வெல்கம் என்ற ஒரு ஃபங்க்ஷன் நேமை கொடுக்க போகிறோம் சரியா. அப்போ இங்கே உங்களுக்கு பேரை பார்த்தோன்னே என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சே வெல்கம் பண்ணிக்கலாம் என்ன இப்போ ஒரு ஆளை வெல்கம் பண்ண போதும். அப்போ ஓகே நான் நேம் கொடுத்துறேன். அந்த நேம்ன்றது நீங்கள் ஜஸ்ட் என்ன ஆஸ் யூஸ்வல் என்னோட கன்வென்ஷன் வேரியல் நேம் வந்து எப்படி கொடுப்பீங்களோ அதை மாதிரி தான் என்ன ஃபங்க்ஷன் நேமும் கொடுக்குறேன் சரி. நான் இதை கேபிட்டல் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பேராந்திஸ் வந்து போட்டு ஒரு பிரேக்கெட் வந்து போட்டு அப்போ நீங்கள் கிளைம் பிரேக்கெட்னு பாருங்க உங்களோட மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் நாங்கள் பில்டின் ஃபங்க்ஷன் கிட்டேன்னு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பேராந்திஸ் இருக்குது. அந்த பேராந்திஸுக்கு நாங்கள் இன்புட்டாக கொடுக்குறோம் இப்போ பிரிண்ட்டுக்கு பாருங்க அதுக்கு மேலே ஒரு பேராந்திஸ் அந்த ஃபங்க்ஷன் அது ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன் அதுக்கு ஒரு இந்த பேராந்திஸ் ஒரு பிரேக்கெட் இருக்கு. ஏன்டா இந்த பிரேக்கெட்டுக்கு தான் நாங்கள் இன்புட்டாக கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் ஒரு டாஸ்க்கில் ஒரு ஆக்டிவிட்டியே பண்ணுவோம். அப்போ டாஸ்க்கில் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண போட்டு நாங்கள் இப்போ அதை ஆக்டிவிட்டி பண்ண முடியும் நான் ஒரு இன்புட்டாக கொடுக்க அப்போ அந்த இன்புட் கொடுக்க எங்கே கொடுப்போம் இந்த பிரேக்கெட்டுக்கு. அப்போ அந்த பர்பஸுக்காண்டி அந்த ஆக்ஷன் இதை ஒரு டாஸ்க் கொண்டு செய்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த பெராந்திஸை வந்து என்ன இதெல்லாம் கொடுக்குறோம். அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் டிஃபைன் பண்ணிட்டேன் அதை ஆல்ரெடி இப்போ இந்த இன்டர்பிரிட்டர்டையும் சொல்லிட்டேன். இதில் அதுக்கு அந்த இன்புட்டாக கொடுக்குறதுக்காக என்ன ஒரு ப்ராக்கெட்டையும் இதில் கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா கோலன் அண்ட் இது போடணும் சரி. இது என்ன ஒரு டிஃபினிஷனில் வந்து காமனாக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு என்ன மெத்தட் இதில் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன நேமையும் கொடுத்து பெராந்திஸையும் கொடுத்து அங்கே வந்து ஒரு கோலன் கொடுத்துட்டு இங்கே கீழே அடுத்த லைனில் இப்போ நான் எந்த ஒன்றும் இல்லை இப்போ அடுத்த லைனில் வந்து என்னங்க என்ன ப்ராசஸ் அது இன்சைட் இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெஷின் இல்லை மேஜிக் பாக்ஸ்னு சொன்ன மாட்டேன் அந்த இன்சைடில் ஒரு ஒர்க் ஒன்று நடக்குன்னு சொன்ன மேல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ப்ராசஸ் ஒன்று அந்த ப்ராசஸை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிப்போம். ஆல்ரெடி ப்ரீபில் ஃபங்க்ஷனில் வந்து அது ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க டேரெக்டாக கால் பண்ணி நாங்கள் செய்யும். பட் இன்சைடில் ஒரு ப்ராசஸ் நடந்தால் இந்த அவுட்புட் வந்துருக்கு. பட் இங்கே நாங்கள் யூசர் நாங்களாக ஓனாக டிஃபைன் பண்ணும்போது நாங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நாங்கள் எதிர்பார்ப்போம் என்ன பர்பஸுக்காக நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறது நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க. இந்த ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன்றால நான் என்ன செய்ய போகிறேன்டா ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன செய்ய போகிறோம்டா ஜஸ்ட் இந்த டாஸ்க் இந்த ப்ராசஸ் ஒன்றும் இல்லை. இங்கே இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னன்னா ஜஸ்ட் என்ன ஒரு வெல்கம் மெசேஜ் என்ன நாங்கள் ஃபங்க்ஷன் நேம் என்ன சே வெல்கம்னு சொல்கிறோம். அப்போ அந்த வெல்கம் மெசேஜ் என்ன இந்த ஃபங்க்ஷன் வந்து செய்யணும். அதான் ஒரு ஆள் வெல்கம் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெல்கம் மெசேஜை வந்து இந்த ஃபங்க்ஷன் பிரிண்ட் பண்ணணும். அதான் இந்த டாஸ்க் இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸே வந்து ஒரு வெல்கம் மெசேஜை பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ அதுக்காண்டி நான் ஒரு வெல்கம் மெசேஜை வந்து இன்சைடில் ஒன்றுக்கே இதுக்குள்ள வந்து ரிட்டர்ன் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட் சில கான்செப்ட் அது எல்லாமே லேட்டராக பார்க்கலாம். உங்களுக்கு சிம்பிள் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இப்போ என்ன அதுக்காண்டி தான் சிம்பிளாக பிரிண்ட் யூஸ் பண்ணி இன்சைட் ஆஃப் ரிட்டர்ன் சரியா. வெல்கம் டு சிவானுஜன் யூடியூப் சேனல் சரியா. ஜஸ்ட் ஃபார் ஒரு வெல்கம் பார்த்தீங்களா இப்போ எங்களோட ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணிட்டோம். டிஃபைன் எப்படி பண்ணுறோம் இந்த வேரியபிள் டிஎஃப் கொடுக்குறோம். அப்புறம் ஃபங்க்ஷன் நேமை சொல்கிறோம். அப்புறம் ஒரு பேராந்திஸ் போகிறோம் இன்புட் கொடுக்குறதுக்காண்டி அப்புறம் கொலன் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ப்ராசஸ் என்ன டாஸ்க் வந்து என்ன வெல்கம் அது வெல்கம் என்ன ஒரு வெல்கம் மெசேஜை பிரிண்ட் பண்ண ஒரு சிம்பிள் வெல்கம். ஸோ நான் இப்போ உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு வியூ என்ன ஒரு வெல்கம் மெசேஜை வந்து என்ன வெல்கம் மெசேஜை கொடுக்குறதுக்காண்டி என்ன சேகால நீங்கள் பார்க்குற எல்லாரும் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஒரு மெசேஜ் கொடுத்து ஓகே நாங்கள் இதுக்குள்ள என்னமா இன்புட் கொடுக்குறத வந்து நாங்கள் ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி ஓகே நாங்கள் வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா ரன் பண்ணிக்க வந்து பார்த்தீங்களா எந்த ஒரு அவுட்புட்டுமே எங்களுக்கு நான் திருப்பி ஒன்றா ரன் பண்ண பார்த்தீங்களா எந்த ஒரு அவுட்புட்டுமே எங்களுக்கு வேற இல்லை. அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் செஞ்சது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சரி ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்காக வந்து உங்களுக்கு எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி காட்டிங்க சரி. இந்த மாதிரி தான் என்ன ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ன்றது ஒரு டாஸ்க்கில் ஒரு ஆக்ஷனை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்போ இங்கே டாஸ்க் என்ன சே வெல்கம் இங்கே வெல்கம் போகிறால வெல்கம் பண்ணுறது ஒன்று இந்த ஃபங்க்ஷன் இந்த மிஷின் டாஸ்க் என்ன வெல்கம் பண்ணுற மட்டும் தான் டாஸ்க். அப்போ அப்போ வெல்கம் பண்ணுறேன்னா அதுக்கு நாங்கள் உள்ள என்ன அந்த ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இன்சைடில் நடக்கிற ஒர்க்காக வந்து ஒரு சிம்பிளாக என்ன ஒரு லைன் என்ன அந்த ப்ரோஸ் என்ன வெல்கம் டு சிவானியா யூடியூப் இதான் இந்த ஒரு சிம்பிள் டாஸ்க் கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மிஷினுக்கு வந்து அந்த சிம்பிள் டாஸ்க்னு கொடுக்குறோம். பட் நான் இதை ரன் பண்ணும்போது எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை. இதுக்கு தான் அடுத்ததான் நாங்கள் செய்ய வேண்டியது ஃபங்க்ஷன் கோலிங். அப்போ ஃபங்க்ஷன் கோலிங் எப்போ செய்ய வேண்டாம் ஒன்ஸ் வி டிஃபைன் த ஃபங்க்ஷன் அதாவது நாங்கள் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண பிறகு அந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் கால் பண்ணணும். கால் பண்ணுறது ஒன்றும் இல்லை நாங்கள் என்ன இந்த ஃபங்க்ஷனை நேம் சே வெல்கம் அங்கால வந்து 2 பேரண்ட்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கும். ஸோ அப்படி அது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்குல்ல அந்த நேமை வந்து நாங்கள் இப்போ கால் பண்ணணும். இப்போ கால் பண்ணுற ஒன்றும் இல்லைண்ணே ஜஸ்ட் அந்த நேம் என்ன திருப்பி டைப் பண்ணி இங்கே இந்த வேரியபிள் நேம் மட்டும் தான் டைப் பண்ணி ஓகே ஃபங்க்ஷனுக்கு ஆச்சுன்னா கட்டாயம் இந்த பேரண்டிஸன் தேடி தான் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் மேலே பார்த்தீங்களேண்டா நாங்கள் லென்த்துன்னு பார்க்கும்போது அந்த லென்த்துன்ற ஃபங்க்ஷன்றது வந்து அந்த பேராண்டிஸோடு சேர்ந்து வரதான் அந்த இந்தியா ஃபங்க்ஷன். அப்புறம் அதுக்குள்ளே தான் நாங்கள் இன்புட்டை பாஸ் பண்ணோம் சரியா. அதை மாதிரி இங்கே ஃபங்க்ஷன் சொல்ல வர இந்த பேராண்டிஸோடு சேர்ந்து வரதான் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த ஹோலிங்கிறது ஒன்றுமே இல்லை இந்த நேமை வந்து ஹோல் பண்ணுறோம். நேம்ன்றது இந்த இந்தியா இந்த ஃபங்க்ஷன் நேமை ஹோல் பண்ணிட்டு ரன் பண்ணிங்களேன் வெல்கம் டு சிவானியா யூடியூப் சேனல் இவ்வளோ தான் என்ன
ஃபங்க்ஷன் கோலிங். ஸோ ஓவராலாக யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நான் சொல்லுறேன். இந்த டிஃபைன் பண்ணுறது அப்புறம் அதான் கோல் பண்ணுறது அதுதான். ஃபர்ஸ்ட்டாக வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கொடுத்தேன். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் கோலிங்னு கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு என்ன எங்கள் டாஸ்க் என்ன நான் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வெல்கம். வெல்கம் கால் பண்ண என்ன எங்களுக்கு வெல்கம் டு சிவனா யூடியூப் சேனல் என்ன ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. கேன் இது ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன். அப்போ நீங்கள் இப்போ நாங்கள் மேலே இதுலேருந்து பார்க்க ஒரு இன்புட் ஒன்று கொடுத்தாங்களே. இப்போ இன்புட் கொடுத்த ஒரு ப்ரோசன் வந்து எஸ் நீங்கள் இன்புட் எங்கே கொடுக்கணும் பண்ணி வேறு வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ சும்மா பேசிக்காக சொல்கிறேன். இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுத்தும் இதை வந்து இந்த வெல்கம் மெசேஜை நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். அது எப்படி ஒரு இன்புட்டை கொடுத்தும் நீங்கள் வந்து ஒரு வெல்கம் மெசேஜை பிரிண்ட் பண்ணி எடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிப்பாங்க எப்படி இந்த இன்புட்டை வந்து இல்லை கொடுத்து எப்படி ட்ரை பண்ணணும். நாங்கள் வந்து இதை வந்து என்ன அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி இன்புட்டை கொடுத்தா நாங்கள் ஆல்ரெடி மேலே டிஸ்கஸ் பண்ணி இந்த லேன் பிரிண்ட் இல்லைனா ஒரு இன்புட் கொடுக்குற பேராந்திஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணும். பட் இங்கே நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த பேராந்திஸுக்கு எந்த ஒரு இன்புட்டுமே கொடுக்காம என்ன டிரெக்டாக இந்த மெசேஜை நான் எடுத்துகிட்டு என்னென்னா நான் மேலே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது அந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். சரியா நாங்கள் லேட்டராக அடுத்த வீடியோவில் வந்து என்ன எப்படி இன்புட் கொடுத்து இப்படி இன்புட்டோட சேர்த்து அவுட்புட் எப்படி எடுக்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இல்லை சஜஷன் எது ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கட்டாயம் என்ன கோமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபர்தராக வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணுறேன் இந்த கான்டென்ட். சரியா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்ன இந்த எப்படி இந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு பேராமீட்டர்ஸுக்கு மாதிரி ரிட்டர்ன் வாய்ட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் அடுத்த வீடியோவில் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணோம். மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.